ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு தனிஷ் டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2024ஓட முதல் நாள். ஸோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த டைமில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ் முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து கிஃப்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ராசஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, எல்லாம் ஓகே தான், பேங்க் டீட்டெயில்ஸை மட்டும் ஆட் பண்ணும்போது எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் இன்வேலிட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படி கேட்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவுக்கு எனக்கு எந்த மாதிரியான கமெண்ட்ஸ் இருந்தது, ஸோ அந்த கமெண்ட்டுக்கான ரீப்ளை அண்ட் சொல்யூஷனாகவும் இந்த வீடியோ இருக்க போகுது. சரிங்களா? ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலோட புது வியூவர் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் போடும்போது அது உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கமெண்ட்டுக்கான ரீப்ளையும் அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எந்த மாதிரி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோக்கு கீழே வந்திருந்த பர்டிகுலர், அதாவது எரர் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன கமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளை கொடுத்தது மாதிரியும் இருக்கும், அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸை பார்த்தது மாதிரியும் இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மொபைலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ அதை நான் இப்போ ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்க்கான ரீப்ளையும் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனையும் நம்ம பார்க்கலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இல்லை, ஸோ தெரிஞ்சவங்க பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கலாமா ப்ரோ? ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறதே கொடுக்கக்கூடாது. சரிங்களா? என்ன கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ டேக்ஸ் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், மற்ற டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே உங்களோட கொடுத்துட்டு நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது சரியில்லை. சரிங்களா? ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களோட கொடுக்குறது பதிலாக உங்களோடய கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்பையில் இருக்கிற ஒரு பேங்க்குக்கு போய் அக்கௌண்ட்டை ரெடி பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு போதும் உங்கள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்புக் கிடைக்கிறதுக்கு மட்டும் 1 வீக் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ வேறு யாரோட அக்கௌண்ட்டையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் எப்படி போடுறது? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேரோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் நேமாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட நேம் பார்த்தீங்கன்னா அனீஷ். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட நேம் சிங்கிள் நேம். சரிங்களா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் நேம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம் சொல்லிட்டு 2-3 காலம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் இந்த அதாவது இப்போ ராஜேஷ்குமார் அப்படின்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி டபுள் நேமாக வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைன்லையும், குமார் அப்படிங்கிறத மிடில் லைன்லையும், இனிஷியல் அவங்களோட நேமோட இனிஷியலை வந்து லாஸ்ட் நேம்லேயும் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இப்போது சிங்கிள் நேம், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட நேம் சொன்னேன் அனீஷ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் சிங்கிள் நேமாக இருக்கிறதுனால மிடில் நேம் அப்படிங்கிறது ஆப்ஷனல். சரிங்களா? நம்ம மிடில் நேம் கொடுக்கவே தேவையில்லை. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நேமில் என்னோட நேம் அனீஷுங்கிறதையும், லாஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா என்னோட இனிஷியல் வந்து ஆறுங்களா அப்படிங்கிறத கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ டபுள் நேமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிடில் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிங்கிள் நேமாக இருந்துச்சு அப்படின்னா மிடில் நேம் ஆப்ஷனல். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷனலை விட்டுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் நேமே லாஸ்ட் நேமே ஃபில் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யாருமே கிஃப்ட் சென்ட் பண்ணலை. ஸோ இது கொஸ்டினே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட்டு உங்களுக்கு யாரும் சென்ட் பண்ணலை அப்படின்னா, நம்ம நார்மலாக இப்போ நீங்கள் வீடியோஸ் பண்ணும்போது யாருமே கிஃப்ட் அப்படிங்கிறத சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான வீடியோஸை வந்து ரீல்ஸில் மேக் பண்ணி போடுங்க. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது உங்கள் வீடியோ யாருக்காச்சும் பிடிச்சி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து போனஸ், அதாவது கிஃப்ட் அப்படிங்கிறத சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, எஃபர்ட்டை போட்டு வீடியோஸை ரெடி பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். ப்ரோ அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணலாமா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, உங்களோட பழைய அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருந்தாலும் சரி, அது பே அவுட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ரொம்பவே சிம்பிள் மெத்தட், இதில் யாருமே கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின், ப்ரோ கிஃப்ட் ஆப்ஷன் இல்லைன்னா என்ன பண்ணுறது?
கிஃப்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல இருக்கிற மாதிரி இது வந்து எந்த விதமான எலிஜிபிலிட்டி ப்ராசஸ் மாதிரியும் கொண்டு போகல அவங்க. இன்ஸ்டாகிராம் தரப்பிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்விடேஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அவங்க வந்து எந்தெந்தாக்கும் ஐடியா வந்து இன்வைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது போயிருக்கும் சரிங்களா. இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் ஆப்ஷன் வரணும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக இருக்கணும் சரிங்களா. ஸோ உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக இல்லைன்னா இப்போவே ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வந்து இப்போ ரீல்ஸ் எல்லாம் மேக் பண்ணி போடும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டவுட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ பேன் கார்டு என்கிட்ட இல்லை, என்னோட மம்மியோட பேன் கார்டை கொடுத்துட்டு அப்புறம் என்னோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுக்கலாமா ப்ரோ? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய கொஸ்டின். ஸோ எல்லாமே அவங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் உட்பட. ஆனால் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் அவங்க அம்மாவோட கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ பேன் கார்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வெரிஃபிகேஷனில் தான் அவங்க கேட்பாங்க. டேக்ஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களோட அக்கௌண்ட் தானே அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக சரிங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு பேன் கார்டு மட்டும் நீங்கள் அவங்க மற்றவங்களோட கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து வெரிஃபிகேஷன்லேயே கண்டுபிடிச்சிடுவாங்க இதை வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேக்ஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகாமல் போகலாம் சரிங்களா. போகலாம் இல்லை கண்டிப்பாக போகும் சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேன் கார்டு எல்லாமே உங்களோட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. எல்லார் கையிலையுமே பேன் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் சரிங்களா. இது கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இதில் வெரிஃபிகேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மற்றவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்க பாருங்கள் சரிங்களா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எதுவுமே எரர் வராமல் நம்ம தப்பிக்க முடியும். அண்ட் பேன் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இல்லை அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இ-சேவை மையத்து மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 or 3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா அது உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் சரியா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு எடுக்காமல் யாருமே இருக்காதீங்க, எல்லாருமே பேன் கார்டு எடுத்துக்கோங்க. பேன் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 million வியூஸ் வந்துடுச்சு ப்ரோ பட் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்குது. அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வியூஸ் நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் ஆப்ஷன் எலிஜிபிளே வரல சரிங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து இன்விடேஷன் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எனக்கு இப்போ வந்துடும், எனக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்தவங்களுக்கே திருப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. அதிகமான வியூஸ் வந்தாலுமே கூட அவங்க இன்வைட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த கிஃப்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வரும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சின்ன சின்ன கிரியேட்டர்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கிஃப்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கே தவிர நிறைய பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க கிரியேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனே வரல நிறைய பேருக்கு சரிங்களா. ஸோ இது வேறு சேனலில் கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் அண்ட் ரெகுலராக கன்சிஸ்டண்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது சீக்கிரமாக வரும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இதில் எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான பயம் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைட்லேருந்து இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது எனக்கு ஒரு 2 வாட்டி வந்திருக்கு சரிங்களா. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத மற்ற அதர் சோஷியல் மீடியாஸில் எதுலேயுமே கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஸோ அந்த பயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம் சரிங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து மணி விஷயம் அப்படின்னாலே எந்த மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக தான் இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஏர்னிங் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே செக்யூராக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேன் கார்டு சம்மந்தமான ஒரு கொஸ்டின் சரிங்களா. ப்ரோ பெர்மனெண்ட் பேன் கார்டு கேட்டாங்கல்ல, அது எப்போ நம்ம இடையில சேஞ்ச் பண்ண முடியாதா ப்ரோ? அது இப்போ நம்ம இடையில சேஞ்ச் பண்ண முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பேன் கார்டு அதாவது பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் தான். ஸோ இந்த பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த பேன் கார்டு நம்பரை பார்த்தீங்கன்னா நம்ம இடையில இப்போ சேஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டி நீங்கள் பேன் கார்டு அது வந்து பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு வேண்டி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இடையில வந்து இதை வந்து நம்ம சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எரர் வராது அண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மிஸ்டேக்கும் வராது சரிங்களா. ஸோ அதனால் உங்களோட யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மற்றவங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எதுவுமே என்டர் பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்னு படிக்கிறேன் கேளுங்க. அண்ணா எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க பட் 7 days அதை திரும்ப எடுத்துட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, ஸோ கிஃப்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத திருப்பி வாங்கிட்டாங்க. மறுபடியும் கிஃப்ட் எலிஜிபிலிட்டி வந்துடுச்சு. ஆனால் வீடியோக்கு மேலே
சென்ட் கிஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 7 அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி 7 நாளில் திருப்பி தூக்கிட்டாங்க. திருப்பியும் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போடுற வீடியோஸ்க்கு மேலே சென்ட் கிஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டலை அப்படின்னு. அப்போ இந்த சென்ட் கிஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டினா மட்டும்தான் அடுத்தவங்களால நம்ம வீடியோக்கு வந்து கிஃப்ட் அப்படிங்கிறது சென்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ரீல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த எடிட் ஆப்ஷனில் போயிட்டு அலோவ் கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லா வீடியோஸ்லையும் வந்து கிஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ரீல் வீடியோலையும் போயிட்டு தனியாக எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதிகமான பேர் இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ எனக்கு நீங்கள் வீடியோவில் பண்ண எல்லாம் பண்ணிட்டேன். பட் யுவர் ஏர்னிங்ஸ் ஆன் ஹோல்ட் அன்டில்னு காட்டுது. என்ன பண்ணுறது ப்ரோ? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது நார்மல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த பேங்க் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஹோல்டு அப்படின்னு தான் காமிப்பாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 hours கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது தானாக சால்வ் ஆகிருக்கும். சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா தானாக ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் இனிமேல் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன் கேளுங்க. ப்ரோ பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணால் யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ் இன்வேலிட் ஷோ ஆகுது, என்ன பண்ணணும் சொல்லுங்கள் ப்ளீஸ். இது ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹாய் ப்ரோ எனக்கு எல்லாமே ஓகே பட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் ஓகே ஆகலை, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணேன் பட் இன்வேலிட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு காமிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாரி வி ஆர் ஹேவிங் ட்ரபிள் வெரிஃபையிங் யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ்னு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பேமெண்ட் ஹோல்டு அப்படிங்கிற விஷயம் வந்து இன்ஸ்டாகிராம் தரப்பில் இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அது வந்து 3 to 4 hours அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ப்ராப்ளம் இருக்குது. இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இன்வேலிட் அப்படின்னு வருதுன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வழி தான் இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து நாம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதனால வந்து இந்த மாதிரி காமிக்குது. இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைடில் இருக்கிற ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் சைடில் இருக்கிற ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். நார்மலாக ஒரு சோஷியல் மீடியா ஆப் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனாலே அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட இது வந்து இன்வேலிட் அப்படின்னு தான் காமிக்கும். சரிங்களா? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் அப்ரூவ் அப்படிங்கிறதாகும். சரியா? இன்வேலிட் அப்படின்னு வருதுனாலே ஒன்று நம்ம சைடில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா அவங்க சைடில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நம்ம சைடில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஏதாச்சும் தப்பாக என்டர் பண்ணியிருப்போம், இல்லை தப்பாக செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ அவங்க சைடில் அப்படின்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணாமல் அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினாலே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த டைமில் எனக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 3 மெசேஜ் வந்ததில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து அவங்களே மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கான அப்பாலஜிஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா யாருமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அவங்க சைடில் இந்த இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா இது முழுக்க உங்களோட இஷ்யூ. சரிங்களா? ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற கிஃப்ட் ஆப்ஷனில் போயிட்டு பே அவுட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா பே அவுட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இப்போ உங்களோட அதாவது நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே டீட்டெயில்ஸ் காமிக்குது, பக்கத்தில் அப்டேட் அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி காமிக்கும். சரிங்களா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. டு ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட் a 5-day hold will be placed if you update your payout method. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேஃப்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம சப்போஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்க அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 நாளைக்கு நம்மளோட பேமெண்ட் மெத்தட் வந்து ஹோல்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இதில் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, இது அவங்களே ஆல்ரெடி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நம்ம இப்போது இன்வேலிட் அப்படிங்கிற ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைடில் இருக்கிற அதாவது இன்ஸ்டாகிராமோட சைடில் இருக்கிற ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைடில் இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அதுவாகவே ஃபிக்ஸ் ஆகிரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்
வயர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 3 டாட்டில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற டாட்டில் வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸோட மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கோட் அப்படிங்கிறது இருக்காது சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இதை தான் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஓகே, இதில் இன்வேலிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க சரியா. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற வயர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வயர் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணதும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேங்க் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்தியாவிலே செலக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ஹோல்டர் நேம் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற நேமை வந்து அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க சரிங்களா. கேப்ஸில் இருந்துச்சுன்னா கேப்ஸில் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கோடு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிஐசி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்லேயே போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நெட்டில் எடுக்காதீங்க சரிங்களா. நெட்டில் எடுத்திங்கன்னா அது ஓரளவு சேஃபாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரான்ச்சில் போய் கேட்டுக்கோங்க. கேட்டாலே தந்துடுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் எந்த மாதிரி நம்ம வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து செட் பண்ணுவோமோ ஸோ அதே மெத்தட் தான் சரிங்களா. உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து இன்வேலிட் காமிச்சது அப்படின்னா வயர் ட்ரான்ஸ்ஃபரை செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது இவ்வளோ செலக்ட் பண்ணிவிட்டு லிங்க் பே அவுட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் ஒரு பேபால் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மள யார்ட்டுமே பேபால் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன்வேலிட் வந்துச்சு அப்படின்னா வயர் ட்ரான்ஸ்ஃபரை செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கிஃப்ட் சைடில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அந்த பே அவுட் மெத்தடில் இருக்கிற ப்ராப்ளம், அந்த ஹோல்டு, அண்டு பார்த்தீங்கன்னா இன்வேலிட் பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே பற்றி எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி.